ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்துட்டு அந்த ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பா. அப்போ மேலேருந்து கீழே விழுந்திருப்பா, தலையில் அடிபட்டிருக்கான். ஹீரோ வந்து பயந்து போய் எழுப்பிட்டுருக்கான், எந்திரிமா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ அவளுமே கண் முழிச்சு பார்க்குறான். ஆனால் பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவளுக்கு அப்படியே கிளாஷ் ஆகி போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இவள் பார்த்திங்கன்னா வெளியே உட்காந்துட்ருக்கா. ஹீரோ வந்து வாட்டர் பாட்டிலாம் எடுத்து கொடுக்குறான். அப்போது இவள் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, எனக்கு சில மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்தது. நான் தடுக்கி ஒரு பிளேஸில் கீழே விழ போகும்போது நீங்கள் வந்து பிடிச்ச மாதிரி அப்படின்னு. ஆமாம் அம்மா, நம்ம அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரொமான்ஸ் எடுத்தோம்ல, அந்த டைம் அது நடந்துச்சு அப்படின்னு. அப்போது இவ பார்த்திங்கன்னா அப்படியே கழுத்தை பார்க்குறா. நேற்று ஹீரோ கொடுத்துருந்துருப்பான்ல, அந்த செயினை போட்டிருக்கா. ஸோ எங்கே இவன் கரெக்டாக பார்த்துருவானோ அப்படின்ட்டு அப்படியே பயந்துகிட்டே உள்ளே ஓடிட்டுருக்கா. ஸோ அந்த ட்ரைனிங் எல்லாமே முடிச்சுட்டு வரும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இன்னுமா இங்கே இருக்கீங்க அப்படின்னு. நான் ஒன்று ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். இந்த ரெஸ்டாரண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஃபெமிலியராக இருக்குது, பட் என்னன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை அப்படின்னு. நீ டூராவாக இருக்கும்போது ரொம்பவே ஃபேமஸான ஆக்ட்ரஸாக இருந்த. இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்புக்கு வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே உனக்கு கிடையாது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பே உனக்கு இல்லைன்ற மாதிரி என்கிட்ட ஃபீல் பண்ணேன். ஸோ ஒன்றை நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். நீ பயங்கரமாக இங்கே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட. அது மட்டும் இல்லை, என்னோடய முதுகில் ஒரு பேப்பரில் நீ ஒரு பைத்தியக்காரன்லாம் எழுதி ஒட்டியிருந்த தெரியுமா? அதை எல்லாருமே பார்த்து சிரித்தாங்க. எங்கள் அம்மா பாட்டி கூட என்னை கலாய்ச்சாங்க தெரியுமா அப்படின்னு. சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்றதுக்காக அடித்து விட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு. அட உண்மைதான், உனக்கு அந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சுன்னா நீ இதே இடத்துக்கு வந்து எனக்கு ட்ரிங்க் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. இதுக்கப்புறமா 2 பேரும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த ஜின்னு பையன் வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல். 2 பேர்த்தையும் பார்த்துட்றான். அம்மா 2 பேரும் என்ன ஒன்றா சேர்ந்து வந்துட்டுருக்கீங்க? அப்போ நீ ஒரே டைமில் 2 பேர்த்தையுமே நீ லவ் பண்ணிகிட்ருக்கியா? எந்த மாதிரி பொண்ணு நீ அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கோவமாயிடுது. ஸோ ஜின்னு கூட சண்டைக்கு போயிட்டுருக்கா. இவ்வளோ கடுப்பாயிட்ருக்கா, டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போது ஹீரோ வந்து ஒரு கோவத்தில் கீறிட்டுருக்கா, நீ இதுக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் டேட் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ இந்த மாதிரி தான் லைஃப்பை லீட் பண்ணுவியா அப்படின்னு. பாஸ்ட்லேயுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விஷயத்த சொல்லி தான் டூராவை திட்டிருந்திருப்பான், நீ எந்த மாதிரி லைஃப்பை லீட் பண்ணுற அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவளுக்கு கிளாஷ் ஆகுது. இதனால் ஹீரோவை பார்த்து ரொம்பவே பயப்படுறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ டூராவோட அம்மா பார்த்தீங்கன்னா அவளை உள்ள கூப்பிட்டு போகிறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவன் வந்து ரொம்பவே ஹாஷாக திட்டிட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பான். இதனால் அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் போயிருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அந்த பாட்டிமா வந்து கேட்குறாங்க, என்ன தான் ஆச்சு உனக்கு, ஏமா அப்படி அழுகிற அப்படின்னு. ஸோ அவள் ரொம்ப பயங்கரமாக அழுகிறா. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஜூனோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஜூனோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாருமே உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்காங்க, ஜூன் வந்து அந்த அளவுக்கு பெரிய எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணலை. ஸோ அதனால் நான் அவளை மன்னிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த டிவோர்ஸை நான் கேன்சல் பண்ணுறேன். இதுக்கப்புறம் அவள் என்னோடய ஒய்ஃபை இங்கே தான் இருப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த 3க்கும் பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்த கிளவி பார்த்திங்கன்னா ஜூனோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கு. சரி போய் தொலை, நீனும் அவளும் ஒன்றாவே இருந்துக்கோங்க. ஆனால் இந்த குடும்பத்தை பற்றி அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பற்றி யோசி. எல்லா சொத்தையுமே யார்கிட்ட கொடுக்க போகிற, எல்லாம் அப்படியே போயிடும். ஸோ ஜின்னை வந்து நீ அடாப்ட் பண்ணிக்கா அப்படின்னு. நீங்கள் என்ன அடாப்ட் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் நினச்சிட்ருக்கீங்களா? ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு பொறுப்பே இல்லாமல் தான் இருக்கான். அவன்கிட்ட எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனியை ஒப்படைக்க முடியும்? கம்பெனி ரொம்ப லாஸில் போயிடும். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. இதுவும் பார்த்திங்கன்னா மண்டே கழுவ பார்க்குது. ஆனால் இவர் வந்து சொல்லிடுறாரு, ஆனால் இதை நான் வந்துட்டு என்னோடய ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன். அவட்ட எதுக்கு நீ டிஸ்கஸ் பண்ணணும்? அவள் என்னோடய ஒய்ஃப் இல்லை, அப்போ நான் அவகிட்ட கேட்க தானே செய்யணும் அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜின்னோட அம்மாவும் கேட்டுட்டு தான் இருக்குது. ஐயையோ இவன் கரெக்டாக பாயிண்ட்டு பிடிச்சி பேசுகிறானே, என்ன தான் ஆக போகுதோ அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பிகிட்ருக்கு. இந்த சைடு ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவள் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்து அங்கேருந்து போயிருந்துருப்பாள்ல. ஸோ அதை நினைக்கும் போது அப்படியே ஹீரோனை கட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அப்போ நம்ம ஹீரோனால தான் செத்து போயிருக்கோம். நம்ம அம்மா சொன்னது உண்மைதான். ஆனால் திரும்பவும் நான் அவனையே லவ் பண்ணியிருக்கேன் எதுவுமே தெரியாமல். அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா என்ன உண்மை நடந்துச்சு அப்படின்றது ஃபுல்லாக தெரியாமல் ஞாபகம் வந்த சில விஷயங்களை வச்சு இவளா தப்பாக முடிவெடுத்துட்ருக்கா. சரி இந்த விஷயத்த முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு ஹீரோவுமே மீட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கு. இந்த உலகமே என் மேலே தப்பாக பழிய போட்டு பேசுச்சு. ஆனால் நான் வந்து நீ என்னை நம்பினா மட்டும் போதும்னு உங்ககிட்ட வந்து நான் பேசினேன். ஆனால் நீயுமே என்னை நம்பலை. இதுக்கப்புறம் என் முஞ்சில முழிக்காது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் நான் அங்கேருந்து போயிட்டேன். இந்த விஷயத்தினால தானே அன்றைக்கி நீ என்கிட்ட சாரி கேட்ட, உண்மை தானே அப்படின்னு. இவனும் அப்படியே கண் கலங்கி ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானா.
ஆனால் நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கேன்னு பார்த்தியா? எந்த ஒரு விஷயமே தெரியாமல் திரும்பவுமே நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீயுமே எந்த ஒரு உண்மையுமே என்கிட்ட சொல்ல இல்லை. மனசாட்சி இல்லாத ஒரு ஆள் கூட இதுக்கப்புறமும் என்னால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது. ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுக்கரலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே ஜூனோட வீட்டில் தான் காட்டுறாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போது அந்த சேர்மன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோவை நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு நான் இன்வைட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அந்த கிளவி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுது. இது ஹீரோவா? அவனை எதுக்காக வீட்டுக்குள்ளே கூப்பிடுற? என்ன அவசியம் இருக்குது? அவன் யாருன்னு தெரியுமில்ல? உன் பொண்டாட்டி ரொம்ப ரகசியமாக வளர்த்த பையன் அவன். அவனெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. இங்கே பாருங்கள், மேரி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அவள் குணமடைஞ்சதுக்கு காரணமே ஹீரோ தான். ஸோ அவனை நான் கூப்பிட்டு நன்றி கடனாக சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. ஓ அப்படியா, சரி. இந்த குடும்பம் அழியிறதை என் கண்ணால் நான் பார்க்க போகிறேன். அதை நான் பொறுத்திருந்து பார்க்குறேன். எனக்கு வந்துட்டு வேலை இருக்குது, என்னால் டின்னருக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. ஸோ ஜின்னோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா எனக்கும் வேறு பிளான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி போயிடுது. ஜின்னும் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்ட்டு போயிடுறான். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஜூன் வந்து கேட்குறாங்க, ஏங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? என்கிட்ட முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. என் வீட்டுக்கு நான் கெஸ்ட்டை கூப்பிட்றதுக்கு நான் யார்கிட்டலாம் கேட்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. அவங்க டின்னருக்கு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, மேரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா நீங்கள் தான் இப்போ பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவள் பேசிட்டு போன விஷயங்கள் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போல். அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேர்மன் வந்து கால் பண்ணுறாரு. இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் ஃப்ரீ தானே? எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க அப்படின்னு. ஸோ இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த சைடு மேரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. அந்த நேரம் டூசனோட ஞாபகம் வருது. முன்னாடி இந்த 2 ஃபேமிலிக்கும் பிரச்சனைலாம் வந்திருக்கும். மேரி போய் ஹீரோ வீட்டில் பேசினப்போ அவங்க திட்டிலாம் அமுச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே கீழே உட்காந்துட்டு இருந்திருப்பா, என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு. அப்போ டூசன் வந்து தூக்கிட்டு போயிருந்திருப்பான்ல. அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. அவன் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கு, நம்மளை வந்துட்டு அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டான்ல அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்குது. எனக்கு ஏன் ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்குது அப்படின்னு அப்படியே வெளியே வந்து பார்க்குறா. டூசன் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவனுமே பார்க்குறான். இவன் பார்க்குறான்னு தெரிஞ்சோன்னே அது பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ இவனுக்கு ஒன்றும் புரியல. பின்னாடியே வந்து கேட்குறான், என்னாச்சு, எதுவும் வேணுமா, ஏன் என்னை பார்த்தோன்னே ஓடுற அப்படின்னு. இவளுக்கு சடனாக என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது ஒன்றும் இல்லை, வா ஏன் என் கூட ஒரு கேம் விளாடுவேன் அப்படின்ட்டு கேம் விளாடுறதுக்காக தான் வந்திருக்கா. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பாலெல்லாம் த்ரோ பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே இவ பார்க்குறா. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹேண்ட்ஸமாக வேற தெரியுறானா. அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்கா. இவனும் கேட்குறான், ஏன் என்ன ஆச்சு, ஏன் இப்படி நின்றுட்டுருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு திரும்பவும் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, வேணுக்குனுமே கீழே விழுந்துட்டுருக்கா. இவனும் பதறி போய் வரான், என்னாச்சு உனக்கு, என்னாச்சு அப்படின்னு. அது காலில் ரொம்ப அடிபட்டுருச்சு. சரி என் கையை பிடிச்சிட்டு எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் முடியல, ரொம்பவே எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போது உன்னால் நடக்க முடியாது. ஆமாம் என்னால் நடக்க முடியாது. அன்னைக்கு நீ என்னை தூக்கிட்டு போனில்ல, அதே மாதிரி தூக்கிட்டு போ அப்படின்னு. ஸோ பக்கத்தில் தான் போயிருந்துருப்பாங்க போல். அவன் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டே வீடு வரைக்கும் வந்துட்டுருக்கா. இவளும் பார்க்குறான், அவனுக்கு ரொம்பவே வேர்த்தெல்லாம் ஓடிட்டுருக்கு. நான் இறங்கிக்கிறேன், எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், அதான் வீடு வர வந்துட்டேனே, மேலே போயிட்டு மட்டும் உன்னை விட்டுறேன் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா டபக்குன்னு குதிச்சு நின்றுட்டுருக்கா. அவனும் பார்க்குறான், இதுக்கு முன்னாடி உன்னால் நடக்கவே முடியலன்னு, அப்போ நீ என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அது அது வந்து ஆமாம் நான் போய் தான் சொன்னேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேக்கு அப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டின்னருக்காக வந்திருக்கான். அவங்க அம்மாட்ட தான் கொடுக்குறான். ஸோ அவங்களுமே வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 4 பேர் உட்காந்து ரொம்ப ஜாலியாகவே டின்னரெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. டூசன் பார்த்தீங்கன்னா மேரியை பிடிச்சி வச்சு கேட்டுட்ருக்கான், நான் வந்துட்டு உன்னோட பாடி கார்டு அப்புறம் டிரைவரு, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அது எனக்கு எவ்வளோ இதாக இருக்கும் தெரியுமா, எதுக்கு இந்த விஷயத்தில் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு. அது இல்லைன்னா நீ என்ன அந்த மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பியா, எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னனால தானே நீ தூக்கிட்டு வந்த, அதனால தான் நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, சரி எதுக்கு இதெல்லாம் சொன்னேன், நான் ஏன் உன்னை அந்த மாதிரி தூக்கணும் அப்படின்னு. அது எனக்கு என்னமோ உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவன் எப்படியே பார்க்குறான், என்ன சொன்னான் அப்படின்னு. ஏன் உன் காது கேட்கலையா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்கா. இவன் அப்படியே பார்க்குறான், இவன் என்ன சொல்லிட்டு போகிறா அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கா. ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். வெளியே பயங்கரமாக மழை பெய்யுது. இவ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டா போல்.
ஹீரோ வந்து கொடையெல்லாம் கொடுக்குறான், நீ நனைஞ்சிட போகிற இதில் போ அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவள் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கை தலையில் வச்சுட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. ஹீரோக்கு இக்னோர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறா. 2 கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டெல்லாம் போட்டு போயிட்டுருக்காங்க, மழையில் நனையக்கூடாது அப்படின்னு. அந்த விஷயங்களை பார்க்கும்போது டூரா பார்த்தீங்கன்னா ஜின்னு கூட ஒரு டைம் போயிருந்திருப்பா. அந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஹீரோயின் வந்து ஜின் கிட்ட ரொம்ப நல்ல விதமாக தான் பேசியிருந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா உள்ளே வந்து நான் என் பொண்ணு லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கோர்த்து விட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹீரோயினும் ஜின்னும் வந்துட்டு நல்ல விதமாக பேசி சிரித்து அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இவளுக்கு ஞாபகம் வருது. அப்போ கரெக்டு தான், நம்ம வந்து ஜின்னை தான் லவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது தெரியாமல் அவரை நம்ம ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இந்த லூசு பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு கால் பண்ணுது. அவன் பார்க்குறான், என்ன ஹீரோக்கு கால் பண்ணாமல் நம்மளுக்கு கால் பண்ணுறா அப்படின்னு. சரி என்னன்னு கேட்போமே அப்படின்ட்டு இவனை அட்டன் பண்ணும்போது என் பாட்டிமா வந்துட்டு சூப்பெல்லாம் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு. ஓகே அப்படின்ற மாதிரி ஃபோனை வைக்கிறான். என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, இவன் நம்மளை கூப்பிட்றாளே அப்படின்ட்டு கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். டூராவோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஆனால் பாட்டிமாவுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த ஃபுட்டை எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே உட்காந்துட்ருக்காங்களா. ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு பிடிக்கலையா என்னன்றது தெரில, சாப்பிடாமே உட்காந்துட்ருக்கான். பாட்டிமா கேட்குறாங்க, என்னப்பா நல்லா இல்லையா? ஆமாம் நீ ரொம்ப ரிச் ஆச்சு, உனக்கு எப்படி இந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்கும்? சரி நான் கொஞ்சம் கிம்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், இந்த சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டு கையால் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே அந்த கையை பார்த்தீங்கன்னா அவங்க வயிற்றில் விட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டூராவோட அம்மாவும் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கையில் எடுத்து வைக்கிறீங்க, ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு என்ன டிஸ்கஸ்டிங் மாதிரியா இருக்குது அப்படின்னு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்குது. டூராக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஜின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறான். அப்போ கேட்குறா, என் பாட்டிமா நல்லா தான் நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு போதும் அப்படின்னு. ஆமாம் நீ எதுக்காக என்னைங்க வர சொன்ன, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? அது என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்துட்டு என் மேலே உண்மையான ஃபீலிங்ஸ் தான் வச்சுருக்கீங்க, ஆனால் அதை நான் புரிஞ்சுக்கறல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்பாடா இப்போனாச்சும் நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறமா பாட்டிமாவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா டிவி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதில் வந்துட்டு இப்போ ஹீரோ டைரக்ட் பண்ண போகிறான், அதில் வந்து ஹீரோயின் தான் நடிக்க போகிறா. அப்படி அவளை பார்த்தோன்னே ஹீரோட ஆன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிடுது. ஸோ டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்களா. ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, டூசிக்கும் அவளும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க தப்பா. பாட்டிமா பார்த்தீங்கன்னா வெறி ஆகிட்டு இருக்கு. ஏன்டி எதுக்கு டிவி அமுத்திட்டு ஓம் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நான் ஹீரோட நியூஸை தானே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது தனியாக கத்திட்டு இருக்கு. அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காளா. டூசிக் பார்த்தீங்கன்னா வெளியே வெயிட் பண்ணுறான் போல. இங்கே பாருமா நான் சொல்கிறது கேளுடே, நானும் சொல்கிறது கேட்க முடியாதடா அப்படின்னு. அட சொல்கிறது கேளுடி, ஹீரோயின் கூட நான் ஒன்றா இருக்கிறது தானே பார்த்தேன், அவன் என்னோட தங்கச்சி டூரா அப்படின்னு. எது டூராவா அப்படின்னு அவள் ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது அவன் நம்ப மாட்டா. இல்லை என்னால் நம்ப முடியாது அப்படின்னு. உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஹீரோட்டே கேட்டுப்பாரு. எது ஹீரோவா, ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கான். ஸோ அவளும் கேட்குறா, இதுக்கு என்ன வர சொன்னேன் அப்படின்னு. என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு அந்த டைம் உன் கூட இருந்திருக்கணும், உன்னை புரிஞ்சுக்காமல் நான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உன்னை திட்டி விட்டுட்டு நான் அங்கேருந்து போயிட்டேன். என் லைஃப்லையே நான் பண்ண ஒரு பெரிய தப்புனா அதுதான். அதை நினச்சி நான் இவ்வளோ நாள் ரொம்பவே ரிக்ரெட்டாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக தூங்கினதே கிடையாது. இதெல்லாம் இப்போ வந்து எதுக்காக என்கிட்ட சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். சும்மா சாரி எல்லாம் கேட்டு திரும்ப என் மனசை மாற்றலாம் நினைக்காத, அது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு. நான் அந்த எண்ணத்தோடு இங்கே வர கிடையாது. நான் பண்ண தப்புக்கு இதை நான் பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன், இது எனக்கு வேணும் தான். பட் நீ வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக நல்லபடியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஒரு புது சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கல்ல, சியோல் லேடின்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்லபடியாக வரணும் அப்படின்றதுக்காக பூஜைலாம் போட போகிறாங்க போல். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அவன் யதார்த்தமாக திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா டூராவோட அம்மா, ஜின்னு, டூரா, பாட்டிமா, டூசிக்கு எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஜின்னு பையன் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் டூராவை. அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. அங்கேருந்து போயிடுறான். உள்ளே பார்த்தீங்கன்னா இவனோட அம்மா அப்பா நின்றுட்டுருக்காங்க. அம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அதான்ப்பா இந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்காக நானே வந்துட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் ஆஃபீஸ் மெம்பர்ஸே பார்த்துப்பாங்க. அட உன்னோட ப்ராஜெக்ட்டு நல்லபடியாக போகணும், ஒரு அம்மாவாக நான் இது பண்ணணும்ல அப்படின்னு. ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே முடிஞ்சிடுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்ருக்கான், நல்லபடியாக இது போகணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு.
ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு ஒரு ஆக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு நீ இந்த மாதிரிலாம் பிரேக்கப் பண்ணிட்டு போகவே கூடாது, நீ என்ன நடந்தாலும் நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இவன் இந்த டயலாக்கை சொன்னோன்னே ஜின்னுமே இந்த மாதிரி தானே சொல்லியிருந்திருப்பான். ஸோ அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே கிளாஷ் ஆகுது. ஒரு மாதிரி ஷிவர் ஆகி அவள் கீழே உட்காந்துறா. கட் ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஆனால் அவள் பார்த்திங்கன்னா இன்னிமே அதே பொசிஷனில் தான் உட்காந்துட்ருக்கா. ஜின்னு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறான். ஸோ அவன் மூஞ்ச பார்த்தோன்னா அவள் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. யாருக்குமே ஒன்றுமே புரியல. எல்லாரும் பார்த்திங்கன்னா ஹீரோனை தேடி தான் வந்துட்டுருக்காங்க. இவளுக்கு பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. ஜின்னு வந்துட்டு இவளை ஒரு வில்லால வந்து அடைச்சி வச்சு சொல்லிட்டு இருந்திருப்பான்ல, நீ வந்துட்டு என்ன தான் லவ் பண்ணணும், நீ என்னை விட்டுலாம் போகக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஹாஷாகவே நடந்திருப்பான்ல. அந்த விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த காட்டுக்குள்ளே ஹீரோ அப்புறம் நம்ம ஜின்னு எல்லாருமே தான் தேடிட்டு வந்துட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா அப்படியே பேரஞ்சு மாதிரி வந்துட்டுருக்கா. ஸோ ஹீரோவை வந்துட்டு அந்த தீவில் ஒரு மாதிரி க்ளோஸ்அப்பில் பார்த்துருந்துருப்பாள்ல அந்த விஷயம், அப்புறம் அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் துரத்திட்டு வந்திருக்குங்கள்ல, இவங்க கூட ஒரு சந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்திருப்பாங்க. ஹீரோன் வந்து கிஸ் பண்ணியிருந்திருப்பா அந்த விஷயம். அப்புறம் வந்துட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது காலில் வந்து டேட்டூலாம் போட்டிருந்துருப்பாங்க போல். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே பறி கொடுத்த மாதிரி பாவமாக நின்றுட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.